கரூர்ல தனிப்பதற்கு இன்னும் பர்மிஷனே கொடுக்கல, 4 நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டே இருந்துச்சு. இப்படி ஃபைனலா அதுக்கான பர்மிஷனும் இப்ப கிடைச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நேத்து எடப்பாடி ஐயா நடத்தின அதே இடத்துலதான் நாளைக்கு நம்ம தளபதி அங்க ஸ்பீச் பண்ண போறாரு. எந்த இடம் பாத்தீங்கன்னா கரூர்ல அந்த மார்க்கெட் சைடு வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துல. ஸோ பயங்கரமான ஸ்பீச்சா இருப்பது. இவங்களுக்கு என்ன பிரச்சனை போறது உங்களுக்கு தெரியல. இடம் கொடுக்கறதுல ஒரு 4 நாள் இழுத்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொடுக்கும்போது எப்படி எவ்வளவு ஏற்பாடு பண்ண முடியும்? பட் ஆனா அங்கேயும் நம்ம பசங்க வேலை செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற சுத்தி பேனர்ஸ் தான். நாமக்கல்ல இன்னும் அதிகம். இப்பெல்லாம் தண்ணி பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யாரும் தாக்கத்துக்கு நிக்க கூடாது. அதனால எல்லாருக்கும் ஒரு லிட்டர் கேன் தளபதி போட்டோ போட்டு வெயிலையும் நிக்க கூடாது, தாக்கத்தில் நிக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் தண்ணி கேன கொடுக்க போறாங்க. பெரிய விஷயம். இது வரைக்கும் யாரும் அது மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ ஒண்ணு அப்டேட் பண்ண 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 இருக்கிற 2 கட்சிகளுக்கும் அப்படி இருக்கு. என்னன்னா இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. நம்ம என்னதான் பண்றதுன்னு. சரிங்களா? அது எதுவும் பண்ண முடியாது. அது இயற்கை. தாம வருது. அவரு யோசிக்கிறாரு. அப்படி மக்களை பத்தி மட்டும்தான் ஒரு கவலை. மத்த யாரு என்ன சொன்னாலும் இந்த காலம் போயிட்டே இருப்பாரு. அதனால நீங்க என்ன தடை பண்ணாலும் சரி, எவ்வளவு நாள் இழுக்காச்சாலும் சரி. நேற்று கூட ஒரு நியூஸ்ல பார்த்தோம், ஒரு தொண்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க இந்த எண்டுல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அந்த இடத்த கொடுத்தா கூட நாங்க நம்ம தளபதிக்காக வேலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த கூட்டத்துக்கும் இல்லாதது இந்த கூட்டத்துக்கு வரும். அவ்வளவு க்ரௌடு வரும். அந்த கரூரை இப்ப யாரோட கோட்டையா இருக்கோ நாளைக்கு தளபதி கோட்டையா மாறப்போகுது. அங்க என்ன பேச போறாருன்றது சில பேர் கொஞ்சம் திங்க் பண்ணிருப்பீங்க. என்னென்ன பேச போறாருன்றது. ஊழல் பத்தி பேசுவாரு, 10 ரூபாய்க்கு மேல விற்கிறத பத்தி பேசுவாரு, நிறைய விஷயங்கள் பேச போறாரு. ஆனா கண்டிப்பா நாளைக்கு அடி இருக்குது. யார் யாரு செம்ம அடி போய் ஜோலத்துல படுக்க போறாங்க தெரியல. பாவம். நீங்க என்ன வேலை காட்டினாலும் சரி, என்ன தடை பண்ணாலும் சரி, கரூர் அந்த கோட்டைன்னு சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது. சனிக்கிழமை அடிதான். பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளவு டிலே பண்றீங்க? இன்னைக்குதான் கொடுத்துருக்கீங்க பர்மிஷன். நாளைக்கு கிரௌடு எப்படி இருக்கும் பார்க்க போறீங்க. நீங்க எந்த டேட்ல வேணா கொடுங்க, நீங்க ஒரு நாள் கழிச்சு வேணா கொடுங்க. ஆனா தளபதி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அது சேஞ்சே கிடையாது. அப்படி பதுங்கிடுவாங்க, ஓகே சலிச்சிருவாங்க எல்லாம் நினைக்காதுங்க. நாளைக்கு தரமான சம்பவம் இருக்கு. யார் யார் பூச்சி இஸ்து போட்டு அடிக்க போறாருன்னு தெரியல. முக்கியமா 2 பேர் போட்டு அடிக்க போறாரு. அதுக்கு அடுத்து அந்த ஊர்ல சின்ன சின்ன இருக்கும் இல்லையா, அதை பத்தி இஷ்யூ பேச போறாரு. நாளைக்கு மரண வெயிட்டிங் போகுது. கரூர்ல சும்மா தம்பிச்சு போற மாதிரி போகுது. அது ஈவினிங் நடக்குது கரூர்ல. நாமக்கல்ல காலையில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். காலையில் தான் நினைக்கிறேன். அங்க செம்ம பேனர்ஸ் வச்சிருக்காங்க. சுத்தி ரோடு ஃபுல்லா பேனர் தான். திருவிழாவோட பயங்கரமா இருக்கு அந்த இடமே. அந்த இடமும் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு 2 இடத்துல தரமான சேவை இருக்கு. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு பேசணும் சரி, எதுக்குமே நம்ம கவலைப்பட போறது இல்லை. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் 26ல தான் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி எல்லாம் தலைப்பெறுவா ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்காக நம்ம தொண்டர்கள் அவங்க வழக்கப்பட்டு இருக்காங்க. அதனால இப்போ அதுக்கான பேசும் போயிட்டு இருக்கு. கூட்டம்னா பொண்ணுங்க வந்தா ரப்பி முட்டாளு என்னென்ன பேச்சு பேசுறீங்க. இதெல்லாம் உங்க கட்சியில் யாருன்னு இருப்பா? என்டிகே கட்சி தான் சொல்றேன். நீங்க இப்படி ஒண்ணுமா பண்ண எங்க தளபதிக்கு தான் வாய்ப்பு. நீங்க பண்ணிட்டே இருங்க. நீங்க இப்ப எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கான விளைவுகள்லாம் 26ல தான் உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பண்ணல, நீங்க நிறைய பண்றீங்க. ஆனா உங்களை ஒரு அளவு நாங்க மதிக்க மாட்டோம். உங்களெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பில் பண்ணிட்டு விட்டு போயிட்டே இருப்போம். வருகிற 26க்கு ஒன்றும் தான் டிவிக்கு விசஸ் டிஎம்கே மட்டும்தான். நாளைக்கு நடப்போற பிரச்சாரத்துல என்ன அடிக்க போறான்றத எல்லாருமே அவ்வளோ இருக்கும். ஏதோ கூட்டம் வராதுன்னீங்களே, நாளைக்கு பாருங்க எல்லாத்தோட கூட்டத்தை எப்படி சேர்க்கிறோம். நாளைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு. தளபதி ஸ்பீச்சுக்காக வெயிட்டிங்கு. என்ன பேச போறாரு, யார் அடிக்க போறாரு, அங்க என்னென்ன நடக்க போதோ, அவர் எப்படி வரவேற்க போறாங்க, அதுக்கான எல்லாமே ரெடியா இருக்கு. தளபதி அங்க இறங்குறதுன்னு பாக்கி
நாளைக்கு மார்னிங்கா, இன்னைக்கு ஈவினிங் வந்து அது ஐபி ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நாளைக்கு ஒரு வாரம் அப்படியே டிபேட்லயே போயிட்டு இருக்க போகுது. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி தான் வேலூர்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பிரச்சாரம் வேலூர் ராணிப்பேட்டைன்னு. பட் இப்ப 4ஆம் தேதி கிடையாது, அது வந்து 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை லீவு இன்னும் பயங்கரமா இருப்போது. ஆனா அடின்னா அடி, அப்படி அடி இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பொழப்படும் பொழக்க போறாரு. சிவனேன்னு எடுத்து நோண்டி 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 கடைசியா குச்செடு வச்சிட்டீங்க. அவரை சாப்பிட்டு எடுத்துட்டாரு. இனி வரப்போற நாட்கள்ல சனிக்கிழமை அப்படிதான் உங்களுக்கு. நாளைக்கு நடக்க போறது எல்லாருமே நானும் ஆவலா இருக்கேன் பாக்கிறதுக்கு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. டிவிக்கே டிஎம்கே மட்டும்தான். அது நாளைக்கு யாரு என்ன பண்ண போறாரு, என்ன யாரை வச்சு செய்ய போறாரு, நாளைக்கு தலைப்போட பிரச்சனை எப்படி இருக்கும், எல்லாமே பார்க்கறதுக்கு வெயிட்டிங்கா இருக்கேன். நீங்களும் அதுக்காக வெயிட்டிங்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு தளபதியை பாக்குறோம். என்ன லுக்ல இருக்க போறாரு, என்ன பேச போறாருன்றதுதான் அங்க எல்லாருக்கும் எக்ஸைட்டா இருக்கு. நாளைக்கு பார்ப்போம்.